my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்று தமிழ்நாட்டின் அமைச்சராக இருந்தவர், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய பொன்முடி அவர்கள். அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கியது, எதற்காக, யார் இந்த பொன்முடி அவர்கள்? இந்த பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். இன்றைய டிஎம்கே ஆட்சியில் உயர் கல்வித்துறை அமைச்சராக பதவி வைத்து வருகிறார். இவர் எப்படி அமைச்சரானார், இவர் எதற்காக சிறை தண்டனை கிடைத்தது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இவருடைய அப்பா பெயர் தான் கந்தசாமி, இவருடைய அம்மா பெயர் மரகதம். இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸ். இவங்க அப்பா ஹெட் மாஸ்டர், அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சர். அப்போ அதனால இவங்க பேக்ரவுண்டு ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். அதனால தன்னுடைய மகனான பொன்முடியை இவர்கள் நன்றாக படிக்க வைத்தனர். அதாவது எம்ஏ படித்தாரு, பிஎட் படித்தாரு, எம்ஃபில் படித்தாரு, பிஹெச்டி முடித்தார். முனைவர், டாக்டரேட். இப்படி மெத்த படித்தவர் எப்படி சிறையில் அடைக்கப்படுகிறார் என்பதே இன்றைய ஹாட் டாபிக். இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஹாட் டாபிக் தான் பொன்முடியின் சிறைவாசம். 2006-2011 ஆண்டு டிஎம்கே ஆட்சி. இந்த ஆட்சியில உயர்கல்வி மற்றும் கனிமவள அமைச்சராக இருந்தவர் தான் நம்ம பொன்முடி அவர்கள். இந்த பொன்முடியின் மனைவிக்கு பெயர் விசாலாட்சி. இந்த விசாலாட்சிக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்குது. விசால் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பல நிறுவனங்கள் இந்த இவங்களோட மனைவியின் பெயர்ல இருக்குது. அதனால இவங்களுக்கு ஆண்டுதோறும் 5 கோடிக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறதா கணக்கு காட்டியிருக்காங்க கோர்ட்ல. ஆனா 2011க்கு பிறகு ஏடிஎம்கே ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யுது. அவங்க இவர் மேல கேஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, பொன்முடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என்பதே இந்த குற்றச்சாட்டு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போன உடனே இவரும் ஃபைல் பண்றாரு. 2016 வருஷம் கீழ்கோர்ட் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவரை விடுவிச்சாங்க. கோர்ட்ல நிரூபிக்கப்படவில்லை. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் கோர்ட்ல எதிர்கட்சியினரோ ஏடிஎம்கே அரசோ குற்றம் சாட்டினது மட்டுமில்லாமல் நிரூபிக்கப்படாத ஒரே காரணத்தினால் 2016 கீழ்கோர்ட் இவரை விடுதலை செய்தது. 2016 விடுதலை செய்த உடனே அமலாக்கத்துறை இதை டீல் பண்ணிட்டு இருந்தது அமலாக்கத்துறையாகும். இந்த அமலாக்கத்துறை என்ன செய்தாங்கன்னா, மேல்முறையீடு செய்தாங்க. எங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு. டிசம்பர் 21, 2023 வருடம். சுமார் 7 வருடங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புல தான் பொன்முடி அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார், அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக கோர்ட்ல அமலாக்கத்துறை நிரூபித்திருப்பதாக தன்னுடைய வாதத்திலே, தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்லே மதிப்புக்குரிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வருமானத்துக்கு அதிகமாக 1.75 லட்சம் 75 லட்சம் ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த அமலாக்கத்துறை. அது நிரூபணமாயிருக்கிறது. அதனால் இன்று தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது. காலை 10 மணிக்கே பொன்முடியும் விசாலாட்சி மனைவியும் கோர்ட்டிலே வந்தார்கள். ஜெயச்சந்திரனுடைய உத்தரவை, கோர்ட் ஜட்ஜ்மெண்டை வாசிக்க தொடங்கினார். பொன்முடியும் அவருடைய மனைவிக்கும் 3 வருட சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாயும் தண்டனையாக தன் ஜட்ஜ்மெண்ட்ல அறிவிச்சிருக்கிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள்.
இதை கேட்ட உடனே உங்களுக்கு நடுக்கம். அப்போ அரசியல்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும், மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கணும், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும், நீதிக்கு அஞ்சாதவர்களாக இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும். இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள். ஆனா நமது இந்தியாவில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இப்ப இந்த குணநலன்கள் இல்லை என்றே கூறலாம். எல்லாரும் குற்றவாளிகள் தான். இந்தியாவில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து எம்எல்ஏக்களும் குற்றவாளிகள், கொடும் குற்றவாளிகள். நான் இந்த எலெக்ஷன் கமிஷனை பார்த்து ஒன்று கேட்கிறேன். இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்கும் போது இவர்கள் மேல ஏதாவது கோர்ட்ல சார்ஜ் ஷீட் இருந்தால் எதற்கு இவர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல உள்ளவங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? அனுபவசாலிகள் இல்லையா என்பதை இந்த நேரத்தில் மக்களாகிய நாம் யோசிக்கப்பட வேண்டும். ஜனநாயகம், இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஜனநாயகத்தின் தூண்களே இப்பொழுது வீழ்ந்து கிடக்கின்றன. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றன. கரப்ஷன், எங்கு போனாலும் கரப்ஷன். எதற்காக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கின்றன என்பதே நமது மக்களுடைய கேள்வி. ஆக பொன்முடி அவர்களுக்கு இன்று தண்டனை சாதாரண தண்டனை அல்ல, 3 வருட தண்டனை. பொதுவாக இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 வருடங்களுக்கு மேல் ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ சட்டப்படி தண்டிக்கப்பட்டால் அவர் எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியும் தானாக இழப்பர் என்பது சட்டத்தின் கூற்று. இந்த சட்டத்தின்படி இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்று எல்லாவற்றையும் இழந்து நடுரோட்டில் நிற்கின்றார். எதற்கு இந்த அவலநிலை? மனிதர்களே, நீங்கள் கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள். கடமை செய்தால் தானாக பலன் வரும். அதனால் இதன் பொருள். அதிக ஆசைப்படாதீர்கள். ஏற்கனவே நமது தமிழ்நாட்டின் ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பது நமது மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அடுத்த அமைச்சரும் உள்ளே போகிறார். 30 நாட்கள் இந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதாக தன்னுடைய ஜட்ஜ்மெண்டில் அறிவித்திருக்கிறார் திரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள். எதற்காக தெரியுமா? பொன்முடி அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்காக. ஆனால் என்னை பொறுத்தவரை மேல்முறையீடு செய்வதற்கு இவ்வளவு காலம் கொடுக்கக்கூடாது. தவறு செய்தவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் தவறுதான். அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும். அயல் நாடுகளில் அப்படித்தான். மேலை நாடுகளான யூரோப்பிய நாடுகள், யுஎஸ்ஏ நாடுகளில் யார் தவறு செய்தாலும், அது பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. நாம் ஜனநாயகம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஜனநாயகம் உண்மையில் வெற்றி பெறுவதற்கான எந்த வகையும் தெரியவில்லை. மாறாக ஏழைக்கு மட்டும்தான் தண்டனை நமது நாட்டில். இது மாற்றப்பட வேண்டும். இதற்கு உச்சநீதிமன்றம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு ஏழை தண்டிக்கப்படுவானால் அதற்கு மூல காரணம் உச்சநீதிமன்றம் தான். ஆனால் இங்கு ஏழைகள் தண்டிக்கப்பட்டு சிறையிலும் தூக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பணக்காரர்களோ மேல்முறையீடுங்கிற பெயரிலே தன்னுடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றனர். ஆக பொன்முடி விஷயத்துல குற்றம் நிரூபணமாகி இருக்கிறது. ஆகவே ஜட்ஜ் தண்டனை அறிவிச்சிருக்கிறாரு. மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் தருகிற வரைக்கும் இவர்களுக்கு எந்தவித செல்வாக்கும் இருக்காது. இவர்கள் எம்எல்ஏவாக இருக்க முடியாது, அமைச்சராக இருக்க முடியாது. அடிப்படையான எல்லாவற்றையும் இழப்பர். அரசியல்வாதிகளே, உங்களுக்கு சம்பளம் நாங்கள் தருகின்றோம். பாமர மக்கள் செலுத்துகின்ற இந்த வரியில் நாங்கள் சம்பளம் தருகின்றோம். அதை வாங்கி வாழ்க்கையை உல்லாசமாக ஜாலியாக அனுபவிக்க வேண்டியதுதானே? எதற்கு அதிக பேராசை?
பேராசை பெருநஷ்டம். இப்பொழுது உங்களுக்கு வயது 70+ இருக்கும். நீங்கள் கோர்ட்டிலே முறையிடுகிறீர்கள், என்னுடைய வயது, என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ். குற்றவாளிக்கு எதற்கு மன்னிப்பு? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆக நீங்கள் ஹெல்த்தா இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அமைச்சர் பதவி, அரசியல், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் நீங்கள் தெரிந்துங்கள். நீங்கள் யாரும் யோக்கியவான்கள் கிடையாது, எல்லாரும் அயோக்கியர். நீங்கள் தெரிந்துங்கள். உங்களை மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டுவதற்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் மட்டுமே. மாறாக உங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதும் உங்களுடைய பணத்தை, மக்களுடைய பணத்தை திருடுவதற்கும் அல்ல. ஆகவே மக்களே, இன்றைய நிலவரப்படி நீங்கள் அரசியல்வாதிகள் என்றால் தூய்மையாக இருங்கள், மனசாட்சியோடு இருங்கள். குறிப்பாக சொல்ல போனால் கர்ம வீரர் காமராஜரை போல இருங்கள். இதுதான் இன்றைய நாட்டிற்கு தேவையான அரசியல்வாதிகளின் குணநலன்கள். ஆகவே பொன்முடி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது. அவரே தான் தேர்ந்தெடுத்தார். நன்றாக வாழ்ந்தால் நன்றாக வாழலாம். ஆகவே குணநலன்கள் தான் ஒரு மனிதனை வாழ்வளிக்கும் என்பதற்கு இந்த பொன்முடி அவர்கள் சான்று. நாம் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். ஆக அரசியல்வாதிகளே, உங்களை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் நல்லது செய்வதாக நாங்கள் எண்ணித்தான் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று எண்ணித்தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர், 2021 பதவி ஏற்றீர்கள். டிஎம்கே ஆட்சி. ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மகளிர் உரிமை தொகை என்று எத்தனாயிரம் கோடியை வேஸ்ட் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை நிறுத்தி ஆசிரியர்களை நியமியுங்கள். அரசாங்க பள்ளியை மேம்படுத்துங்கள். கெஸ்ட் லெக்சர்ங்கிற பெயரில் ஆசிரியர்களை சிறைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். கெஸ்ட் லெக்சருங்கிற ஒன்றுமே இயற்கைக்கு மாறானது. அது ஒரு செயற்கை தரமான ஒரு போஸ்ட். ஆசிரியர்கள் என்பது நிரந்தர ஆசிரியர்கள் ஒன்றே போதுமானது. நீங்கள் அதுவும் செய்யவில்லை. அது செய்யாமல் தான் ஜெயிலுக்கே போகிறீர்கள். ஆக அரசியல்வாதிகளே, திருந்துங்கள். நீங்கள் திருந்துங்கள். உங்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தோம்? அடுத்த ஜெனரேஷனை வாழ விடுங்கள். பூமி என்பது நிரந்தரம் அல்ல, மனித வாழ்வு என்பது நிரந்தரம் அல்ல. ஆகவே எல்லோருக்கும் வாழ்வை கொடுங்கள். எல்லோரும் செல்வ செழிப்போடு வாழ்வோம் என்று கூறி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எபின். தேங்க்யூ.